ஜாதகத்த சரி பண்ண ஜோதிடரை தேடி போவாங்க. பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் பரிகாரம் சொல்லுவாங்க. எல்லா ஜோதிடர்களும் பரிகாரம் சொல்லுவாங்க. அதுல 1008 தேங்காய் உடைங்க, இல்ல இருக்கிற படியெல்லாம் விளக்கு ஏத்திக்கிட்டு வாங்க, நெய் விளக்கு அதுவும் சொல்லுவாங்க. ஏத்திக்கிட்டு வாங்க. எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு செலவு இருக்கும். இப்போ அந்த செலவ தான் நான் சொல்ல வரேன். தயவு செய்து இது ஆதங்கத்துல நான் சொல்றேன். ஒரு குழந்தைக்கு, ஒரு படிக்கிற குழந்தைக்கு போய் உதவுங்க. ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தையும் பணத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியாத இருக்கு. ஆனா, அது அந்த கிளாஸ்லயே அந்த ஸ்கூல்லயே டாப்ல வந்திருக்கு. இப்படி இருக்கிற குழந்தைங்கலாம் நெறைய ஸ்கூல்ல இருக்கிறாங்க. நீங்களே போங்க. அவங்கள சுயமா அனுப்புங்க பரிகாரம் பண்றவங்கள. போயி குழந்தை யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஆனா நீங்க போய் அந்த ஸ்கூல்ல கேளுங்க. இதுல படிக்கிற புள்ளைங்க யாரு? ஃபீஸ் கட்ட முடியாத இருக்கிறவங்க யாருன்னு கேட்டு, அவங்களுக்கு போய் உதவுங்கன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு உதவி செஞ்சாக்கா, கண்டிப்பா உங்களுடைய பேரு எத்தன தலைமுறைக்கு நிக்கும் தெரியுமா? அந்த வழிபட்ட குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு கலைவாணி அருள் கிடைக்குது. ஒரு சரஸ்வதியோட அருளு பூர்ணமா கிடைக்குதுன்னா, இத விட பெரிய தானம், தர்மம் உங்களுக்கு வேற என்ன இருக்க போகுது? இது எல்லா ஜோதிடருக்கும் கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன். இப்போ அவங்களுடைய பணம் தான் அவங்க செலவு பண்ணி, அவங்களுடைய பரிகாரம் பண்ணணும்னா, அது ஒரு உபயோகமா இருக்கட்டும். அதுவும் அவங்களுக்கு நன்மையில போய் சேரட்டும். தெய்வத்துடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா முழுமையா அவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு இந்த மாரி பரிகாரம்லாம் சொல்லுங்க. அப்புறம் உடம்பு முடியாத இருக்கிறவங்க, அதையும் அதே மாரி போக சொல்லுங்க. கோயிலுக்கு நம்ம எப்படி போறோமோ அதே மாரி தான். ஒரு ஸ்கூலுக்கு போக சொல்லுங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லுங்க. தன்னால முடியிற, நம்மளால முடியிற ஒரு உதவிய, அந்த தேங்காய் வாங்குற காச கொண்டு போய் அங்க குடுத்துட்டு வரலாம் இல்லையா? அதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள்.